வெல்கம் டு பாஸ்கீஸ் ஆர் வணக்கம் bro. வணக்கம் பா. வெல்கமிங் கலக்கநாடி ஃபேன்ஸ் டு RRR. ஸோ இப்போ நடந்து முடிஞ்சிருக்கிற மேட்ச் எப்படி இருக்கு சார்? எப்படி போச்சு உங்களுக்கு ஜிம்பாப்வே வெர்சஸ்? எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது, ஜிம்பாப்வே த வே தே பிளே. அண்ட் வந்து ராஜா தி ராஜா இல்ல, ராசா தி ராசா அவருடைய மேட்ச், அவருக்குன்னே இந்த மேட்ச் டெடிகேட்டட்னு சொல்லிடலாம். என்ன கிளாஸ் பேட்டிங், என்ன லவ்லி பேட்டிங். விராட் கோலிக்கு அப்புறம் டவுன் த லெக் சைட், டவுன் தி கவர் டிரைவ், ஆல் அரவுண்ட் கிரவுண்ட் அடிக்கிற ஒரு பிளேயரை பார்க்குறேன் கண்ணில் ஊத்திக்கிற மாதிரி. பிளஸ் போலிங் கலக்கிட்டு முதல் 2 டென்ட் கிரியேட் பண்ணது அவர் தான். ஸோ ஆல்வேஸ் இந்த மேட்ச் இன் ஆல் ஆங்கிள்ஸ். சிக்கந்தர் ராத்தாவுடைய மேட்ச் டாப் கிளாஸ், ரொம்ப பியூட்டிஃபுல் கேம். அவங்க அப்கோர்ஸ் ரொம்ப ப்ரொஃபஷனல் ஃபார் தி பீப்புள், பட் ஸ்டில் இந்த சிக்கந்தர் ராத்தாவுடைய பெர்ஃபார்மன்ஸும், இந்த பேர்ல் ஒருத்தர் ஃபீல்டிங் பண்றாரு, பென்னட் ஒருத்தர் ஃபீல்டிங் பண்றாரு. அந்த ஃபீல்டிங், அந்த ஐக்கிய நான் எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியன் பிளேயர்ஸை கூட பார்த்துக்கலாம் அதை வீடியோவில், எப்படி அவங்க அவ்வளோ அழகாக அட்ஜஸ்ட் பண்றாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்றாங்க ஃபீல்டிங். டாப் கிளாஸ். அண்ட் இவங்களுக்கு வந்து அப்கோர்ஸ் ஐ வில் டெமான்ஸ்ட்ரேட் டு யூ, லுங்கி இன்ஜினியரிங் கிட்ட நம்ம என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது டெமான்ஸ்ட்ரேட் டு யூ. அது வரும்போது சொல்லுங்க அந்த டாபிக் வச்சு. சார் ஜிம்பாப்வே வந்து இன்னைக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பிரைம் ஃபோர்ஸ்க்கான எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்குள்ள இன்டல்ஜ் பண்ணிட்டே வராங்க. இன்னைக்கு வந்து ஒரு பேட்டிங்ல இன்னொரு ஒரு 25-30 ரன் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த மேட்ச் இதை விட இன்னும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன ஒரு டஃப்பான சவுத் ஆப்பிரிக்கன் டீம் இந்த டோர்னமெண்ட் அன்பீட்னா தான் அவங்க அகேன்ஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 150+ அடிக்கிற டீமா இன்னைக்கு ஜிம்பாப்வே கன்சிஸ்டன்டா வராங்கும் போது நிறைய குட் சைன்ஸ் இருக்குல்ல சார்? லவ்லி சைன்ஸ் இருக்கு. இது என்ன பிரச்சனை இன்னைக்குன்னு சொல்றேன். டென்னிஸ் மாதிரி தனியா விட்டாங்க நம்ம சிகந்தர் ராஜாவை. அவர் ஒத்தனை பிரமதமாடினுங்கிற எல்லாம் பாரும். மீதி மறுமணி, மரகதமணி, குர்பானி, அம்பானி, அப்புறம் மசகட்டா, கசகசா, சித்திரத்தை ஒருத்தர் ஒண்ணுமே பண்ணல. எல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு கான்வாய் கூடவே வருமே அந்த போயிட்டு இருக்காங்க. அவங்க யாராவது ஒருத்தர் ஏதாவது, இந்த மேயர்ஸ்லாம் நல்ல பிளேயர், ஸோ அவங்க யாருமே எல்லாம் கவுத்துட்டாங்க. சோலோவா அடிமைக்காரு இந்த பக்கத்துல. மீதி பேர் ரொம்ப மிஸ்டரபிள் ஃபிளாப். இல்லைன்னா இவங்க கண்ணில் வரல விட்டாட்டு இருப்பாங்க. நான் ஒரு ஞாபகம் இருக்கா, 2 வீடியோஸ் பேக் சொன்னேன், சிக்கந்தர் ராசா உள்ள ஃபர்ஸ்ட் ஓவர்ல வரணும்னு சொன்ன பாத்தீங்களா, நீ போயிட்டு இருப்பாரு கீழே. ஸோ அந்த மாதிரி போலரு ஒரு லோ ஸ்கோரிங் டிஃபெண்டிங் போது எல்லாம் வரணும். ஸோ அவன் வந்து டாப் கிளாஸ் கேப்டன்ற எல்லா அபிலிட்டிஸும் இருக்கு. சார் சவுத் ஆப்பிரிக்கா என்னவா குவாலிஃபைட் ஆயிருந்தாலுமே கூட இந்த மேட்சை வந்து எந்த வகையிலையுமே வந்து ஒரு ஈஸி கேமாலாம் எடுத்துக்காம அவங்களோட பெஸ்ட் ஆடி இருந்திருக்காங்க. பட் எடுத்த உடனே இந்த சிக்கந்தர் ராசா கிட்ட ஆன ஃபம்பிளுக்கு அப்புறமா அந்த ஒரு பவர் பிளே ஒரு 3 விக்கெட் போனதுக்கு அப்புறம் அதை நல்லாவே வந்து கொஞ்சம் அவங்க ஸ்டெபிலைஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. காரணம் டெவால்டு பிரவிஸ் அப்படின்றது. சிஎஸ்கேவின் டெவால்டு பிரவிஸ் வரப்போறாருன்னு கொஞ்ச நாள்ல நமக்காக வந்து இந்த மாசத்துல. எப்படி இருந்துச்சு சார் பிரவிஸோட இன்னிங்ஸ்? கிட்ட நீங்க என்னைக்குமே ஒரு விஷயம் கேரண்டீடு, அடிக்கிறதுனா கிளம்பிட உள்ள போயிடுவாரு. அவரு வேஸ்ட் பண்ண, அவரு ஸ்டப்ஸ், இந்த 2 பேரும் அவங்க டெலிவரி வேஸ்டே பண்ண மாட்டாங்க பாஸ். அதுதான் ரொம்ப டிலைட்டா இருக்கும். எப்போ 2 overs 65 டு வின்னா கூட அதை ட்ரை பண்ணுவாங்க அவங்க. அதாவது பியூட்டிஃபுல்லா அவங்கள்ட்ட ஒரு ஆட்டிடியூட் ரொம்ப பிடிக்கிறாங்க. நேற்று ஷனகா பண்ண மாதிரி. ஸோ இந்த ஜிம்பாப்வே, ஸ்ரீலங்கா 2 பேருமே அவங்களுக்கு சான்ஸ் இருக்கோ இல்லையோ, கிரிக்கெட் உங்களுக்கு தூக்கங்களால போகுது இல்ல, அது போறோம். நீங்க 153 ஈஸியெல்லாம் அடிக்க முடியாது. நீங்க 18-19 வரைக்கும் நாங்கள் எழுப்போம். அந்த பியூட்டிஃபுல் டெனாசிட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல பிரவிஸ் கிட் அப்படி பிரவிஸ் அவுட் ஆன பால் பாருங்க, அடிக்க போயிட்டு ஹோல்ட் ஆயிடுச்சு, அப்படியே கிரீஸ்ல இருந்து. நான் சொன்ன கிரீஸ்ல இருந்து சொத்தவே முடியாது. இந்த ஊரு எந்த இப்ப பாடுற வேரண்டா இருக்கிறது நீங்க பார்க்கும்போது ஃப்ரம் த கிரீஸ், இந்த பிச் அவ்வளவு டிஃபிகல்ட் இல்லை இருந்தாலும் ஃப்ரம் த கிரீஸ் அடிக்கிறது, அதுவும் இந்த மிஸ்டேக் பின்னத்தை ஃப்ரம் த கிரீஸ் நீங்க தூக்கி அடிக்கும் போது ரொம்ப ப்ராபபிலிட்டி கம்மி நீங்க கிளியர் பண்ணுறது. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ஷார்ட்டா இருக்கும். அதுல பிரவீர் மில்லர் அவங்க டேஞ்சரஸ். நம்மள கண்ணில் வரல விட்டாட்டின பேர் டேஞ்சரஸான ஒரு பேர் தான். சார் சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங் பத்தி சொன்னீங்க, இந்த இங்கிடி பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு ஆண்ட்ரிக் நாட்கே ஒரு குட் லென்த்ல போட்டா கூட அவரோட அந்த ஹைட்டுக்கும் அவர் அடிச்சு இப்படி போடுறதுக்கும் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகுது. அவங்க அந்த குட் லென்த்ல ஆட வர கஷ்டத்துல ரொம்ப ஷார்ட் பால் மாதிரி வந்துருது. எப்படி ஆடுறதுன்னு தெரியாம ஒருத்தர் மிட் ஆஃப்ல அவுட் ஆனார். இது வந்து இந்த நாட்கேவுடைய பவுலிங்ல எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம் இல்லை சார். நாட்கே வந்து எக்ஸ்ட்ரீம் பேஸ். நாட்கே எக்ஸ்ட்ரீம் பேஸ். இப்போ சீமா பிடிச்சினா ரொம்ப ரேர் டு சீ நாட்கே போல ஸ்லோ ரன். இஸ் சோ ஃபாஸ்ட் தட் அவருடைய ஸ்லோ ரன்னே நம்ம பால்போலோட ஃபர்ஸ்ட் ஆகும். அந்த மாதிரி ஸோ அவருக்கு டிஸ்கைஸ் ஸ்லோ ரன் கிடையாது. அவருக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் ரொம்ப கிடையாது. ஏன்னா கண்ணாப்பு தான் ரன்ஸ் கன்சீட் பண்ணுவார். பிகாஸ் இஸ் போலிங் ஆன் குட்லிங். அதான் சொல்லுவாரு, போடக்கூடாது. பட் இன்னைக்கு நான் நோட்டீஸ் பண்ண டிஃபரன்ஸ், இங்கிடி வந்து எங்க தெரியுமா கண்ணில் விரல் விட்டாடுறாரு, இப்படி குடிச்சுக்கிறாரு, இப்படி போடுற ஆஃப் ஸ்பின் மாதிரி ஒரு ஸ்லோ ரன் போடுறாரு. நார்மலா இல்ல என்ன போடுவாங்க, இப்படி போடுவாங்க, பேக் ஆஃப் தி ஆர்ம் போடுவாங்க. பேக் ஆஃப் தி
ஃபார்ம் அவர் போடுறது இல்லை. இப்படி போடுறாரு ஒரு 10 பால் ஒரு குவிக்கர் ஒன்று ஒரு யார்க்கர் பவுன்சரா போகுது. பட் 9 பாலுமே ஆஃப் ஸ்பின் அது மாதிரி மெதுவா தான் போடுறாரு. அதுல மீதி பேர் போடுற ஸ்லோ ரனுக்கும் இங்கடி போடுற ஸ்லோ ரன் என்ன டிஃபரன்ஸ்னா லெங்க். நம்ம என்ன பண்ணுவோம், பேட்ஸ்மேன் வந்து இப்படி இங்க இருக்காரு பேட்ஸ்மேன், ஓகே பேட்ஸ்மேன் இங்க இருக்காரு, இவருக்கு வந்து நம்ம ஸ்லோ ரன் பண்ண இந்த இடத்துல போடும், இந்த இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இங்க போடும்போது பேட்ஸ்மேன் இப்படி அடிச்சு முடிச்ச கூட பால் இப்படி போகும். அப்படிதான் நார்மல் ஸ்லோ ரன் போடுவோம் லெங்க்த்துக்கு முன்னாடி ஷார்ட் ஆஃப் லெங்க்ல. இங்கடி என்ன பியூட்டிஃபுல்லா பண்றாருன்னா பேட்ஸ்மேன் வந்து நிறைய ஸ்லோ ரன் போடுறான்னு ரெடியா இருக்கும்போது இந்த ஸ்லோ ரன் போய் லாக் பண்ணி கிரீஸ் கிட்டே போகுது, ஃபுல்லர் லெங்க்லயே போடுறாரு ஸ்லோ ரன். அதனால 2 கட்டார மாட்டிக்கிறாங்க. முதல் ஜெர்க்கு ஃப்ரண்ட்ல போயிட்டு கம்ப்ளீட்டா நம்மகிட்டயே பால் வருதுன்னுச்சு மாத்திக்க முடியல ஸ்ட்ரோக்க. ஸோ இஸ் நாட் போலிங் த ஸ்லோ ரன் டு தி ஷார்ட் ஆஃப் லெங்க் ஆர் குட் லெங்க். அந்த ஸ்லோ ரன் இஸ் கோயிங் ஸ்ட்ரெயிட் அப் டு தி கிரீஸ். நான் யாருக்கு சொல்றேன் அந்த மாதிரி போடுறேன். அதுலதான் நீங்க பாத்தீங்கன்னா அப்படி ஆடி அவனை தாண்டி ஒரு ஃபுல் டாஸாவே போகுது பால். ஸோ ஒரு டிப்பிங் ஃபுல் டாஸ், ஒரு லோவர் ஃபுல் டாஸ், பட் நாட் போலிங் தட் ஸ்லோ ரன் டு குட் லெங்க். அங்க கலகிறது. இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காப்பி அடிப்பாங்க, இவன பாருங்க. அது ரொம்ப டிஸ்கரேஜ் ஸ்லோ ரன்னா இருக்குவே, டபுள் மைண்ட்ல வந்து டக்குன்னு மாத்திக்கவே முடியாது அந்த மாதிரி போட்டா. அதுல வெற்றிகரமா அண்ணன் சிஎஸ்கே பண்ணிருக்கலாம். பண்ணியிருந்தா அவரே மெயின் போடுறதா இருப்பாரு கடைசி ஓவர்ஸ்ல. சக்சஸ்ஃபுல்லா 4 to 5 runs தான் போற ஓவர் பிளஸ் 2-3 விக்கெட்ஸ் எடுக்கிற நம்பர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா போடுறாரு. நார்கே சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாட்டாரு, இல்லை ஏத்துறாரு குட் லெங்க்ல டெஸ்ட் மேட்ச் மாதிரி. 3 ஸ்லிப் 2 கல்லி வச்சுன்னு போட வேண்டிய போலிங் அது, நாட் இன் T20. அதனால எங்கிட்ட இஸ் டேஞ்சரஸ் போல் இருந்தது. நான் ஒரு வருஷமா ஃப்ரெண்ட் உங்கள்கிட்ட. சார் இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்த செமிஃபைனல்ஸ்ல வரும்போது அவங்க அகைன்ஸ்டா எந்த டீம் விளையாடினாலுமே அது வந்து இந்தியாவா இருக்கலாம், இல்ல வெஸ்ட் இண்டீஸா இருக்கலாம், நியூசிலாந்து, யாரோ ஒருத்தங்க ஃபைனல்ஸ் நியூசிலாண்டா கூட இருக்கலாம். அப்படிதான் விளையாடும் போது அவங்க கிட்ட வந்து இந்த சிக்கந்தர் ராசா போட்ட மாதிரி ஸ்டார்டிங்லேயே ஸ்பின்னை கொண்டு வந்துட்டா மேபி அவங்களோட ஒரு டாப் 2-3 எடுக்கலாம்ல. ஆமா ஆமா, அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் ஸ்ட்ரோக்ஸ், புல் ஸ்கொயர் விக்கெட்லாம் ரொம்ப பிடிக்கும் சவுத் ஆப்பிரிக்கா ஆடுறதுக்கு. அதனால இனி மார்க்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வந்து போல்டுக்கே நம்ம ஒரு டிஆர்எஸ் கேட்கலாம், அது கேட்கலாம் நியாயம். அவருக்கு மேல எங்கேயோ வச்சுன்னு இப்படியே கீழே உருண்டு பிடிச்சி பால். அப்படியெல்லாம் லோவர் ஷூட் ஆச்சுன்னா ஆட முடியாது, ரொம்ப பரிதாபம். பட் அதை வந்து சிக்கந்தர் ராஜா டெலிபரேட்டா போட்ட மாதிரி ஒரு நடிச்சாரு. சத்தியமா அப்படி போட முடியாது, இப்படி பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டா போட்டுறது போல. அவரோட லக்கு அந்த பிச்சான ஸ்பாட்ல இருந்து அப்படியே ஷூட் ஆயிடுச்சு கீழே. நீங்க சொல்ற மாதிரி இந்த ஸ்லோவர் ஸ்டப், வெஸ்ட் இண்டீஸ்க்கு அந்த மாதிரி பெரிய ஸ்லோவர், அந்த அகில் ஹுசைன் தவிர பெரிய ஸ்லோவர் ஸ்டப் கிடையாது. பட் இந்தியா மாதிரி போலர்லாம் கிளீனா இந்த 5வது 5th ஓவர் தான் பரோட டெம்ப்ளேட்லாம் இல்லாம 2வது 3வது ஓவர்ல போடணும். ஏன்னா ஸ்கொயர் கட்டுக்கு போகும்போது பால் குவிக்கரா வரதை ஜட்ஜ் பண்ணாம பிளேட் ஆன் ஆகுது. நிறைய வாட்டி டீகாக் ஸ்கொயர் கட்டுக்கு போய் பிளேட் ஆன் ஆகுதுலாம் நான் பார்த்துருக்கேன். அதனால ஏத்தக்கூடாது, ஏத்திடவே கூடாது. ஃபாஸ்டா லெக் ஸ்டெப் எல்லாம் போடுறதெல்லாம் மறந்துட்டு ஸ்லோவர் ஸ்டஃப் 2 நெட்டா அரகுற ஸ்டப் நீங்க போட்டீங்கன்னா டெஃபினட்டா அவங்க கஷ்டப்படுவாங்க. வெஸ்ட் இண்டீஸுக்கும் அதே ப்ராப்ளம் தான், இங்கிலாந்துக்கும் அதே ப்ராப்ளம். சார் இந்த மேட்ச்ல வந்து ஒரு மிகப்பெரிய பேட்டிங், நல்ல பவுலிங்னு எல்லாத்துலயுமே வந்து இருக்கிற சிக்கந்தர் ராஜா மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது ஜிம்பாப்வே சூப்பரா இருக்குது சார். இந்த மாதிரி சின்ன டீம்ல ஒருத்தங்க 2 பேரையும் நம்பி போயிருது. இப்போ நாளைக்கு குர்பாஸ் இல்லைன்னா, நாளைக்கு இவர் இல்லைன்னா, அவர் இல்லைன்னா, ஆப்கானிஸ்தான் என்ன ஆகுன்ற ஒரு கொஸ்டின் ஜிம்பாப்வே கிட்டே இருக்குது. ஸோ ஐ ஹோப் தே ரியலி கம் அப் வித் எவ்ரி ஜென்ரேஷன் ஒரு நல்ல நல்ல பிளேயர்ஸ். ஆமாமா, அதனாலதான் சொல்றேன், இந்த 150 எடுக்கிறதுக்கு கூட 18 வரைக்கும் இழுக்கிறாங்கல்ல, அதுல கவர்த்தி கொடுக்கலாம். நான் எங்களை ஈஸியாக அடிச்சிட முடியாது. நீங்க நம்ம இன்னும் சொல்லாதீங்க அப்படின்னு. ஆப்கானிஸ்தான் ஆல்ரெடி டாப்ல வந்து இருக்காங்க, பாகிஸ்தான்லாம் மிஞ்சி அவங்க வந்து இருக்காங்க. ஜிம்பாப்வே பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இவங்க இண்டிவிஜுவலா பர்ஃபார்ம் பண்றாங்களோ இல்லையோ, ஆஸ் அ டீம் பண்ணும்போது தண்ணி குடிக்க வச்சாங்கன்னா போற ஆப்போனன்ஸ், அதுவே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும் மீதி பேருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியால ஒரு ஓப்பனிங்கே ஒரு 5 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க ரெடியா. நம்ம இந்தியா டீம்ல 5 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரெடி, ஓப்பனிங் நான் வரேன் போட்டி. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல போலிங் மட்டும் பயங்கர காம்படிஷன். எந்த 2 பேருக்கு இல்ல? பும்ராக்கு இல்ல, வருண் சக்கரவர்த்திக்கு இல்ல. இன்னும் அந்த மாதிரி 2 போலர்ஸ் வரவே இல்லை. அது நம்ம தயார் பண்ணணும். அதை யாராவது ஸ்லைட்டா போடான்னு அவனுக்கு ஸ்ட்ரெயிட் வாக் இன் 11ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுறாங்களே, லெஃப்ட் ஆர்ம்ல இப்படி போடுறாங்க. ஜடேஜா மாதிரி, அக்சர் பட்டேல் மாதிரி போடுறாங்க, குல்தீப் மாதிரி இப்படி போடுறாங்க, அதெல்லாம் போடுறாங்க ரைட்டு. ஆனா லெஃப்ட்ல வந்து யாருமே இந்த ஃபிங்கர்ஸ்ல பிடிச்சி மிஸ்ட்ரி ஸ்பின் யாருமே போடல. லெஃப்ட்ல மிஸ்ட்ரி ஸ்பின் யாராவது போட்டு தெரியும் நான் பார்க்கல. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்ல பட்டிங் கிரிக்கெட்டர்ஸ் ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப குவிக் என்ட்ரி ஐபிஎல் இந்தியன் டீம்ல இருக்கும். அதை அவங்க நோட் பண்ணிக்கணும். லெஃப்ட் ஆர்ம்ல மிஸ்ட்ரி ஸ்பின் ஆர் just replicating what Varun Chakravarti is doing, or a terrific Yorker bowler like Bumrah.
வித் அ டிஃபரெண்ட் ஆக்ஷன். அதே ஆக்ஷனை காப்பி அடிக்கணும்னு சொல்லல. அந்த ஆக்ஷன்ல ஒரு சஸ்பென்ஸ் ஒரு பார்த்தீங்கன்னா அம்மா இருக்கலாம், மலிங்க அம்மா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கும். ஸோ இந்த ஏரியாஸ் யங்ஸ்டர்ஸ் பார்த்தாங்கன்னா காம்படிஷன்ல வீட் அவுட் பண்றதுக்கு அது ஈஸியா இருக்கும். ஷார்ட் சார் சவுத் ஆப்பிரிக்கா இந்த டோர்னமெண்ட்ல வந்து த டீம் டு பீட் தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்குது சார். அவங்கள தோக்கடிக்கவே முடியல. 7 மேட்ச் தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க, 8 மேட்ச் தொடர்ந்து ஜெயிக்கிறாங்கன்ற ரேஞ்சில் அப்படி போற இந்த டீமை வேர் டு யூ திங்க் எனி டீம் கேன் ஸ்டாப்? செமிஃபைனலை பொறுத்த வரைக்கும் இவங்களை எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்களுக்கு பேட்டிங் ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங். அண்ட் தேர் ஆல்சோ பிளானிங் வெரி வெல். பிளைண்டாவும் சுத்துறது இல்லை சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே, பட் நீங்க அவங்க ஃபோர்த்தை உடையணும் அப்படின்னா அவங்க போலிங் அதிகம். எனக்கு தெரிஞ்சு அவங்க போலிங் நமக்கு டிஃபிகல்ட். பேட்டிங் ஸ்ட்ராங்கா வர்றாங்க. செம்ம பிளானோட பார்ட்னர்ஷிப் எப்படியாவது கொடுத்துருவோம். எவ்ரி மேட்ச்ல ஒரு டெரிபிக் பார்ட்னர்ஷிப் கொடுத்துருவோம். ஒரு 50-60 குயிக்கா வந்துடும். லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல வேற சூப்பரா இருக்கு. சி ஸ்டப்ஸ் ஒரு பக்கம், மில்லர் ஒரு பக்கம், ஸ்டப்ஸ் ரெண்டு, ஏதாவது ட்வின்ஸ் மாதிரி சிக்ஸர் ட்வின்ஸ்னு வச்சுக்கலாம் பேர். அப்படி அடிக்கிறாங்க ரெண்டு பேர். ரெக்கல் டென் இப்ப திடீர்னு ஃபார்ம் வந்தாலும் அவுட் டெரிஃபிக் அடிக்கிறார். மார்க்கர் ஓப்பனிங் வந்து அடிக்கிறார். ஓகே, எத்தனை பிளேயர் பீகாக்கு பவுன்சர்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா ஐஞ்சிங்க. இப்போ வெஸ்ட் இண்டீஸ்ல அதை நம்ம ஹெட்மேயர் இருக்கட்டும், ஷர்ஃபன் ரூதர்ஃபோர்ட், அவருக்கெல்லாம் நீங்க பவுன்ஸ் பண்ண நெக்ஸ்ட் செகண்ட் அடிக்கிறாங்க சிக்ஸ். தேர் ஆல் வெரி ஃபாஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரோக் மேக்கிங் ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்ல இன்ஸ்டிங்டிவ் அடிக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு எதிராக நீங்க ஸ்லோவர் த ஸ்டஃப் பெட்டர் இட் இஸ் ஃபார் யூ, சேஃபர் இட் இஸ் ஃபார் யூ. ஸ்லோவரா போட இன்னைக்கு ப்ரேவிஸ் பண்ண தப்பு மாதிரி பண்ணுவோம். ஃபாஸ்டா போட்டீங்கன்னா அவங்களோட சென்ஸ் ஆஃப், அவங்க ரிஃப்ளெக்ஸ், அவங்க ஐசைட்டு, அவங்க சென்ஸ் ஆஃப் டைமிங் அதுக்கு ரொம்ப குயிக்கா போட்டுரும். ஃபாஸ்டா நீங்க போட்டீங்கன்னா. ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி பிளைண்டா போடுற போல் யாரும் இல்லை. நம்ம ஹர்திக் கூட ரொம்ப புரியலேட்டா சீமை பிடிச்சி எந்த இடத்துல ஸ்லோவா போடணும். அப்புறம் ஒரு நம்ம எவரு யாரு ஜாஸ் பட்லர் மாதிரி பிளேயர் எடுக்கிறது, கரெக்டா ஷார்ட் ஷாட் பேனல் எடுக்கிறது, அப்புறம் கிளாசன் மாதிரி போல வைடா போடுறது, லைக் இங்கிடி போடுற மாதிரி, அதெல்லாம் ஹர்திக் பண்றாரு. செம்ம பேஸ் போடுறவருக்கு டெரிஃபிக்கான ஸ்லோவர் ஞாபகம் பும்ராக். வி ரிலை டோட்டலி ஆன் ஸ்லோவர் ஸ்டெப். அதனாலதான் நான் சொல்லிட்டு நமக்கு பிக்கஸ்ட் பிளஸ் போலர்ஸ் உடைய பிரெயின் when bowling the ball slower. அதுதான் it will conquer the other teams நான் நினைக்கிறேன். ஓவராலா சவுத் ஆப்பிரிக்கா லுக்ஸ் as a வெரி வெரி பேலன்ஸ்டு டீம் இந்த வருஷம். டாப் பிளேயிங் 11 பிளஸ் இன்னொரு 2 பேர் வெளியே பெஞ்சில் இருக்கிறவங்களும் நல்லா விளையாடுறாங்கன்ற மாதிரி. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் T20 டீம் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் டீம் இன் ஹிஸ்டரி. Yeah, that is there's no doubt about it. அவன் டெரிஃபிக் பிளானர்ஸ், டெரிஃபிக் திங்கர்ஸும் இருக்காங்க. பட் ரொம்ப நம்ம ஒருத்தர் அன்பீட்டனாவே இருக்காங்கன்னு ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஓடிஐ வேர்ல்ட் கப் இந்தியா அன்பீட்டனே தான் நினைச்சிருந்தோம். கட்சி மேட்ச் என்னாச்சுன்னு நமக்கு தெரியும். அது மாதிரி இப்போ ரோல் ரிவர்சல் தான். நம்ம ஒரு மேட்ச் உதப்பட்டிருக்கோம். வி ஹேவ் டேஸ்டட் டிஃபீட். அங்கேருந்து வரதுனா இன்னும் உஷாரா இருக்கும். டிஃபீட்டே டேஸ்ட் பண்ணாதோ ரொம்ப டேஞ்சர். திடீர்னு ஒரு பேனிக் சுச்சுவேஷன் வந்து டேஞ்சர். நம்ம பேனிக் சுச்சுவேஷன்ல ஊறி இருக்கோம் நிறைய. அதனால டெஃபினெட்லி slower step that we bowl in disguise plus நம்மளுடைய ability to do anything எல்லாருக்குமே அது ரொம்ப செம்ம ஸ்ட்ராங் பேட்டிங் வேறு. அதனால டெஃபினட்டா இந்தியாவுக்கு தான் ஆட்ஸ் டோட்டலி இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா தான் எனக்கு தோணுது. டவுட்டே கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து பாகிஸ்தான் அவுட் ஆஃப் வேர்ல்ட் கப் அப்படின்னாங்க. பாகிஸ்தான் அவுட் ஆஃப் வேர்ல்ட் கப் சரி, வேர்ல்டு கப் இருக்குல்ல அது இன் இந்தியாவும் கொஞ்சம் பார்த்துங்க. எனக்கு ஏற்கும் போய் போறோம் அது ரிஸ்க். அதை மட்டும் பார்த்து. ரைட் சார், மணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு இப்போ இந்த டாஸ் போடுற நேரம் வந்துருச்சு. டாஸை போட்டு என்ன பண்ண போறாங்கன்றத பார்ப்போம். இந்தியாவா வெஸ்ட் இண்டீஸா, இந்த கடைசி ஸ்பாட்டை பிடிக்க போறது யாரு அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். வெஸ்ட் இண்டியன் பேட்டிங் இஸ் அ பிகர் சேலஞ்ச் தேன் வெஸ்ட் இண்டியன் bowling ஃபார் us. ஸோ நம்ம சேஸ் பண்றது சேஃப்னு எனக்கு தோணுது. பட் சொல்ல முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் செம்ம ஸ்கோர் ப்ரெஷர்ல விட்டாலும் டார்கெட் ப்ரெஷர்ல இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். ஐ foresee a lovely victory for India. All right, sir. Thank you for joining, sir. On RRR. Thank you.